கெம்தோழி. இன்னைக்கு ஸ்பைனல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்பைனல்ஸ்ங்கிறது மிக்ஸ்டு மெட்டல் ஆக்சைடு. இதோடைய ஜெனரல் ஃபார்முலா A B2O4. ஏ மெட்டல் +2 ஸ்டேட்ல இருக்கும், பிங்கிற மெட்டல் +3 ஸ்டேட்ல இருக்கும். இந்த ஏ மெட்டல் பி மெட்டல் சம் கேசஸ்ல ஈக்குவலா இருக்கலாம். அதாவது ஏபி மெட்டல் ரெண்டுமே சேமா இருக்கலாம். அண்ட் சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏபிங்கிற மெட்டல் டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம். ஏ மெட்டலா இருக்கு யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா குரூப் 2. ஏன்னா இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +2. அல்லது டிரான்சிஷன் மெட்டல்லே பாத்தீங்க அப்படின்னா +2வா இருக்கக்கூடிய மெட்டல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏ மெட்டலா இருக்க பாசிபிள் இருக்கு. பிஆ இருக்கு யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா குரூப் 13. ஏன்னா இதோடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +3. அண்ட் அது இல்லாம டிரான்சிஷன் மெட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா சிலது +3லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பி மெட்டலா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட், இந்த ஸ்பைனல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சைடு எப்படி அரேஞ்ச் ஆகுது? எஃப்சிசி அரேஞ்ச்மெண்ட்ல அல்லது சிசிபி அரேஞ்ச்மெண்ட்ல அரேஞ்ச் ஆகுது. எஃப்சிசி அப்படிங்கும் போது நம்பர் ஆஃப் ஆட்டம் 4. ஸோ எஃப்சிசி அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கும் போது அங்க எவ்வளவு டெட்ராஹெடல் வாய்ட்ஸ் கிரியேட் ஆகும்? 8 டெட்ராஹெடல் வாய்ட்ஸும் ஆக்டாஹெடல் வாய்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4ம் கிரியேட் ஆகுது. ஆக்சைடு அயான் எஃப்சிசி அரேஞ்ச்மெண்ட்ல அரேஞ்ச் ஆகுறதுனால டெட்ராஹெடல் வாய்ட்ஸ் 8ம் ஆக்டாஹெடல் வாய்ட்ஸ் 4ம் கிரியேட் ஆகுது. இந்த ஏ பி மெட்டல் எந்த வாய்ட்ஸ்ல அரேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து ஸ்பைனல்ஸை ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு நார்மல் ஸ்பைனல், இன்னொன்னு இன்வெர்ஸ் ஸ்பைனல். நார்மல் ஸ்பைனல்ஸ் அப்படிங்கும் போது ஏங்கிற மெட்டல் டெட்ராஹெடல் வாய்ட்ஸ்ல இருக்கும், பிங்கிற மெட்டல் ஆக்டாஹெடல் வாய்ட்ஸ்லயும் அரேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை நார்மல் ஸ்பைனல்ஸ்னு சொல்றோம். இதோடைய ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஏ +2 ஸ்டேட்ல இருக்குமா, ஏ டெட்ராஹெடல் வாய்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் பி +3 ஸ்டேட்ல இருக்கும். அது எங்க அரேஞ்ச் ஆகும் நார்மல் ஸ்பின்னல் அப்படிங்கும் போது ஆக்டாஹெடல்ல. அண்ட் O4. இந்த O அப்படிங்கிறது சிசிபி அல்லது எஃப்சிசி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதான் நார்மல் ஸ்பைனலோடைய ஃபார்முலா. இதுவே இன்வெர்ஸ் ஸ்பைனல் அப்படிங்கும் போது A2+ அப்படிங்கிற மெட்டல் ஆக்டாஹெடல் வாய்ட்ஸ்லயும் அண்ட் B3+ பாத்தீங்க அப்படின்னா ஆக்டாஹெடல்லையும் டெட்ராஹெடல்லையும் பாதி பாதி அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதை இன்வெர்ஸ் ஸ்பைனல்னு சொல்றோம். ஜெனரல் ஃபார்முலா B+3 அப்படிங்கிறது டெட்ராஹெடல்ல இருக்கு. அடுத்து A+2 அண்ட் B+3 ஆக்டாஹெடல்ல இருக்கும். அண்ட் O4 பாத்தீங்க அப்படின்னா சிசிபி அல்லது எஃப்சிசி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. இதுதான் இன்வெர்ஸ் ஸ்பைனலோடைய ஃபார்முலா. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இது நார்மலா இன்வெர்ஸான்னு? நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேட்டையானுடைய சிஎஃப்எஸ்சி, எந்த கேட்டையான் ஏபி, அந்த கேட்டையானுடைய சிஎஃப்எஸ்சி வேல்யூவை பொறுத்து ஜஸ்ட் நீங்க ஏபி கேட்டையானுடைய ஆக்டாஹெடல் சிஎஃப்எஸ்சியை கண்டுபிடிச்சாலே போதும். அதை வச்சு அது நார்மலா இன்வெர்ஸான்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கேட்டையானுடைய சிஎஃப்எஸ்சி ஹையரா இருக்கு அப்படின்னா அது இன்வெர்ஸ், ஷார்ட்டா ஏஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி கேட்டையானுடைய சிஎஃப்எஸ்சி அதிகமா இருக்கு ஏவை விட அப்படின்னா அது நார்மல் பிஎன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் ஏஐ பிஎன், அவ்வளவுதான். இது வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ப்ராப்ளம சால்வ் பண்ணிடலாம். இருந்தும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஸ்பைனல் கொடுக்குறாங்க, அந்த ஸ்பைனல்ல எஃப்இ இருக்கு, அது +3 ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? இன்வெர்ஸ் ஸ்பைனலா இருக்கும். ஓகேவா? ஏன்னா எஃப்இ +3 அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன்? D5வா? ஆட்டோமேட்டிக்கா D5 அப்படிங்கும் போது 0வா? B+3. ஏன்னா +3 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆள் யாரா இருப்பாங்க? பிஆ தானே இருப்பாங்க. பி தானே +3 ஸ்டேட்ல இருக்கும். அப்ப B0னா பியோடைய சிஎஃப்எஸ்சி வேல்யூ கம்மி. அப்ப யாரு அதிகமா இருப்பா? ஏ கிரேட்டரா இருக்குமா? சோ ஏ ஹைனா அதை இன்வெர்ஸ்னு சொல்லியிருக்குமா? அவ்வளவுதான். இந்த மேல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட்ல இருந்து கீழே கொடுத்திருக்க எல்லா பாயிண்ட்டுமே வந்திருக்கு. ஓகேவா? எஃப்இ +3 அப்படிங்கும் போது D5 இஸ் ஈக்குவல் டு 0. எஃப்இ +3 அப்படிங்கிறது என்னது? +3 ஸ்டேட்ல இருக்கக்கூடியது நம்ம பின்னு சொல்லுவோமா? சோ அப்ப பிங்கிற மெட்டல் என்னவா இருக்கு? அதோடைய சிஎஃப்எஸ்சி 0வா இருக்கு. அப்ப ஏ அதிகம். ஏ அதிகம்னா ஏஐ இன்வெர்ஸ். சோ அப்ப எஃப்இ +3 ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்ஸ் ஸ்பின்னல்னு சொல்றோம். அதே போல இப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பைனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குரோமியம் அல்லது கோபால்ட்டோ இருக்கு. குரோமியம் அல்லது கோபால்ட் யாராவது ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க +3 ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னா அது நார்மல் ஸ்பைனல்.
ஏ ஏனா ஓ குரோமியம் +3 கோபால்ட் +3 தான் இருக்கிறதுலே சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதிகம். அப்ப B3+ இது ஏன்னா +3 ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா இது பி கேட்டகரியில வரும். ஸோ இருக்கிறதுலே இந்த ரெண்டு பேருக்கும் தான் சிஎஃப்எஸ்சி அதிகம். அப்ப பியோடைய சிஎஃப்எஸ்சி ஹையர் அப்படின்னா பிஎன் இட்ஸ் அ நார்மல் ஸ்பின்னர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க. இப்ப ஏபி ரெண்டுமே எனக்கு நான் டிரான்சிஷன் மெட்டலா இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ஸ்பின்னர். அடுத்து பாருங்களேன், ஏ நான் டிரான்சிஷனாவும் பி டிரான்சிஷனாவும் இருக்கு அப்படின்னா அதுவும் நார்மல் ஸ்பின்னர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நான் டிரான்சிஷன் அப்படின்னா சிஎஃப்எஸ்சி 0ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதோடைய சிஎஃப்எஸ்சி 0, ஏயோட சிஎஃப்எஸ்சி 0. அப்ப பி அதிகமா இருக்கு. பி ஹையர்னா என்னது? பிஎன் நார்மல். அடுத்து பாருங்க, இப்ப ஏ டிரான்சிஷன் மெட்டலாவும் பி நான் டிரான்சிஷன் மெட்டலாவும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் டிரான்சிஷன் என்ன சொல்லியிருக்கு? சிஎஃப்எஸ்சி 0ன்னு சொல்லியிருக்கு. அப்ப பியோட வேல்யூ கம்மி, ஏ அதிகம். ஏ அதிகம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்க? ஐ, அதாவது இன்வர்ஸ் ஃபைனல். அதே ஷார்ட்கட் தான் இங்கேயும். அதாவது B+3 வந்து D10, D5, D0வா இருக்கு. இந்த கான்ஃபிகரேஷன்ல இருந்தா சிஎஃப்எஸ்சி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப B3+ பிங்கிற மெட்டல் D5ஆவோ D10ஆவோ D0வா இருக்கு அப்படின்னா அதோடைய சிஎஃப்எஸ்சி 0. அப்ப பி லோவாயிடும், ஏ அதிகமா இருக்கும். ஏ அதிகம் அப்படின்னா அது இன்வர்ஸ் ஃபைனல். அதுவே இங்க பாருங்களேன், A+2 வந்து D0ஆவோ D5ஆவோ D10ஆவோ இருக்கு அப்படின்னா இதோடைய சிஎஃப்எஸ்சி என்னவாயிடும்? 0வாயிடும். ஆட்டோமேட்டிக்கா பி உடைய சிஎஃப்எஸ்சி ஐ ஆயிடும். ஸோ பி ஹையர்னா எனக்கு என்னது? நார்மல் ஸ்பைனல். ஸோ இந்த எல்லா ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளமை அப்ரோச் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண இந்த ஷார்ட்கட்டே போதுமானது. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி இதை வச்சே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, Fe3O4. இது நம்ம ஜெனரல் ஃபார்முலா படி எழுதிக்கலாம். Fe2O4, அதாவது AB2O4 ஜெனரல் ஃபார்முலா டைப்ல எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஏ அப்படிங்கிறது ஆல்வேஸ் +2ஆ, பி அப்படிங்கிறது +3ஆ? நான் என்ன சொல்லியிருக்கேன்? Fe+3 ஸ்டேட்ல இருந்தா அது என்னது? இட்ஸ் இன்வர்ஸ். சோ அப்ப இது எனக்கு என்னது? இட்ஸ் இன்வர்ஸ் ஃபைனல். நான் சிஎஃப்எஸ்சி எல்லாம் கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் ஷார்ட்கட்டை வச்சு அப்ளை பண்றேன். முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது பாருங்க, கோபால்ட் 3 இருக்கு, O4 இருக்கு. ஸோ இது எப்படி எழுதுறேன்? ஜெனரல் ஃபார்முலால எழுதுறேன். ஒரு கோபால்ட் தனியா எழுதுறேன், அடுத்து 2 கோபால்ட் இந்த மாதிரி எழுது O4. ஸோ இது ஏ, இது பி, இது O4. ஏ ஆல்வேஸ் +2, பி ஆல்வேஸ் +3. அடுத்த ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? கோபால்ட் +3ஆ இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருக்க? நார்மல் ஸ்பின்னர். அடுத்து M3O4. M3 ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ M3O4 பொறுத்த வரையும் ஜெனரல் ஃபார்முலா எழுதுறேன். ஒரு Mn தனியா, அடுத்து 2 Mn சேர்த்து, அடுத்து O4. ஏன்னா AB2O4 இதான் ஜெனரல் ஃபார்முலா. ஏ ஸ்டேட்ல இருக்கிறது என்னவா இருக்கும்? +2 அண்ட் பி வந்து +3. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த எந்த ஒரு ஷார்ட்கட்டும் இல்லை. அதாவது Fe இல்ல, ரெண்டாவது குரோமியம் இல்ல, கோபால்ட் இல்ல. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்? சிஎஃப்எஸ்சி கால்குலேட் பண்ணணும். சிஎஃப்எஸ்சி கால்குலேட் பண்ணணுமா? தேவையில்லை. ஜஸ்ட் டி எலக்ட்ரான் எழுதுங்க, அதுவே போதுமானது. ஸோ Mn+2 அப்படிங்கும் போது D5ஆ, Mn+3 அப்படிங்கும் போது D4. என்ன சொல்லியிருக்க? A+2 வந்து D0, D5, D10 இருக்கு அப்படின்னா இதோடைய சிஎஃப்எஸ்சி 0. அப்ப ஏ 0வா இருக்கு அப்படின்னா பி ஹையரா இருக்கு. அப்ப ஓகேவா? B+3 வந்து ஹையரா இருக்கு. B+3 ஹையரா இருக்கு அப்படின்னா அது என்ன நேச்சர்ல வந்துரும்? பி ஹையர்னா நார்மல் ஸ்பின்னர். இட்ஸ் நார்மல் ஸ்பைனல் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துடும். இந்த எக்ஸாம்பிள நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது உங்களோட எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.